வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. காஞ்சிப்பட்டு, திருப்பூர் பின்னலாடைகள், ஈரோடு மஞ்சள், தஞ்சாவூர் பொம்மைகளை வரியில்லாமல் ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்றம் 4வது நாளாக முடங்கியது. சோனியா காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டம். இன்றுடன் ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 எம்பிக்களுக்கு மாநிலங்களவையில் பிரியா விடை. Stalin, who is running the Dravidian model government, for sending me to this upper house in 2019. I was molded by the then leader of DMK parliament. கமல்ஹாசன் உள்ளிட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த புதிய எம்பிக்கள் நாளை பதவியேற்பு. முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்தது. 2 நாட்களில் வழக்கமான பணிகளை முதலமைச்சர் மேற்கொள்வார் என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. அரசியல் லாபத்துக்காக கோயில் நிலத்தை காவு கொடுக்க நினைப்பதா? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம். வீடுதோறும் கதவை தட்டி அரசு நிறைவேற்றிய திட்டங்களையே திமுக கூறுவதாக உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். கமலாலயம், அமித்ஷா வீட்டின் கதவை தட்டவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. இது புரியாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்காரு. பார்த்திருப்பீங்க, ஒரு பஸ்ல சுத்திட்டு இருக்கிறாரு. அதுல சொல்றாரு, திமுக தேர்தல் வந்த உடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதிமுகவை அழித்துவிட்டு பாஜக காலூன்ற பார்ப்பதாக திருமாவளவன் பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணி உடைய வேண்டும் என்பது நோக்கமல்ல என்றும் கருத்து. அதிமுகவை பாஜக விழுங்கி செறித்துவிடும் என்று திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்புணர்வோடு சுட்டிக்காட்டியது, கவலையோடு சுட்டிக்காட்டியது. அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு சுட்டிக்காட்டி. அன்புமணி நாளை தொடங்கும் பயணத்தை போலீஸ் தடை செய்ய ராமதாஸ் வலியுறுத்தல். கட்சியும் தானே, தலைவரும் தானே என்று திட்டவட்டம். வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாளை திட்டமிட்டபடி மக்கள் உரிமை மீட்பு பயணம் தொடங்கும். தடை விதிக்க கோரி டிஜிபியிடம் ராமதாஸ் மனு அளித்த நிலையில் அன்புமணி தரப்பு திட்டவட்டம். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1000 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 74,040 ரூபாய்க்கு விற்பனை. திருவள்ளூர் அருகே காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு. ஏடிஜிபி ஜெயராமிடம் சிபிசிஐடி போலீசார் 4 மணி நேரம் விசாரணை. $2,457 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். பணி நியமனம் பெறும் ஆசிரியர்களுக்கு மருத்துவமனையில் இருந்தபடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து.
கேரளா கண்டெய்னரில் 3.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட திருவாரூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கட்சியில் இருந்து நீக்கம். முழு கொள்ளளவை எட்டுகிறது பொள்ளாச்சி ஆழியாறு அணை. 1400 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கமிட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் 4வது நாளாக இன்றும் முடங்கின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. பீகார் தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க கோரி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக இரு அவைகளும் கடந்த 3 நாட்களாக ஒத்திவைக்கப்பட்டன. 4வது நாளான இன்று மக்களவை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒத்திவைப்பு தீர்மானத்தை அவைத்தலைவர் ஓம் பிர்லாவிடம் வழங்கினார். அவர் ஏற்காததால் கையில் பதாகைகளுடன் அவையின் மையப்பகுதியில் திரண்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பீகார் விவகாரத்தில் தேர்தல் ஆணைய நடவடிக்கையை கண்டித்து தொடர் முழக்கங்களை எழுப்பியதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் 2 மணிக்கு அவை கூடிய போதும் அதே நிலை நீடித்ததால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தொடர்ந்ததால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளும் கூடுவதற்கு முன் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் எம்பிக்களும் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை கைவிடக் கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக உறுப்பினர்கள் சண்முகம், MM அப்துல்லா, P வில்சன், அதிமுகவின் சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகிய மாநிலங்களவை எம்பிக்கள் இன்று ஓய்வு பெற்றனர். அவர்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தலைமையில் பிரிவு உபசாரம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வைகோ, சண்முகம், MM அப்துல்லா, P வில்சன், சந்திரசேகரன், அன்புமணி ஆகியோரின் பதவிக்காலம் நிறைவடைந்தது. இதனையடுத்து அவர்களுக்கான வழி அனுப்பும் நிகழ்வு மாநிலங்களவையில் நடைபெற்றது. நிகழ்வில் ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் பாராட்டிய அவையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக மாநிலங்களவை சார்பில் நன்றி கூறினார். பின்னர் அவைக்கு நன்றி தெரிவித்து ஓய்வு பெறும் எம்பிக்கள் உரை நிகழ்த்தினர். மாநிலங்களவையில் உறுப்பினராக பணியாற்றியது குறுகிய காலமே என்றாலும் அவையில் கிடைத்த அனுபவங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் என்று திமுக உறுப்பினர் அப்துல்லா கூறினார். இடைத்தேர்தலில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீர்கள். உண்மைதான், நான் பணியாற்றிய காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட எனக்கு கிடைத்த அனுபவங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதைவிட இங்கு அனைவரிடமும் நான் பெற்ற அன்பு மிக மிக அதிகம். ஆளும் கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர்களும் என் மீது காட்டிய அந்த அன்பையும் நட்பையும் என்றென்றும் நான் மறவேன். தொடர்ந்து பேசிய ஓய்வு பெறும் அதிமுக எம்பி என் சந்திரசேகரன் அவையில் பெற்ற அனுபவங்கள் சிறந்த உறுப்பினராக பணியாற்ற தனக்கு உதவியதாக கூறினார். I recall significant moments including the passing of many bills and working on constitutional issues. These experiences have shaped me and made me a better representative. I thank the chairman, parliamentary staff and everyone who supported me throughout my tenure. பின்னர் உரை நிகழ்த்திய வைகோ தன்னை முதலில் மாநிலங்களவைக்கு அனுப்பிய கலைஞருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் நன்றி கூறினார். திமுக முன்னாள் நாடாளுமன்ற குழு தலைவர் முரசொலி மாறனால் தான் வார்த்தெடுக்கப்பட்டதாகவும் வைகோ குறிப்பிட்டார். I extend my gratitude to the memory of Muttamilariyer Dr. Kalaignar Karunanidhi for having sent me to this August House in 1978, 1984 and 1990. I express my gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, who is running the Dravidian model government, for sending me to this upper house in 2019. I was molded by the then leader of DMK Parliament Party, Honorable Mr. Murasali Maran.
திமுக எம்பியும் வழக்கறிஞருமான பி. வில்சன், சண்முகம் ஆகியோரும் பிரிவு உபச்சார நிகழ்வில் நன்றி உரையாற்றினர். மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க டெல்லி புறப்பட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இந்தியனாக கடமையை செய்வதற்கு செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வாழ்த்தி அனுபவம் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி. முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன், மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். கன்னி பேச்சு எதை மையப்படுத்தி இருக்கு? அதை இப்போ சொல்லக்கூடாது, அங்கே தான் பேசணும். சில விஷயங்கள் இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசக்கூடாது, அங்கே பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது. அங்கே தெரியும், என் பயணத்தை பார்த்து கவனிச்சிங்கன்னா நல்லா புலப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலமுடன் உள்ளார் எனவும் தனது வழக்கமான பணிகளை 2 நாட்களில் மேற்கொள்வார் எனவும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. லேசான மயக்க அறிகுறி காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமை சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கையை அப்பல்லோ வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சருக்கு தலை சுற்றல் பிரச்சினை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளில் இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே தலை சுற்றல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதய சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவின் அறிவுரைப்படி முதலமைச்சருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்றும் ஆஞ்சியோகிராம் சோதனையும் இயல்பாக இருந்தது என்றும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலமாக உள்ளார் என்று கூறியுள்ள அப்பல்லோ அவர் தனது வழக்கமான பணிகளை 2 நாட்களில் மேற்கொள்வார் என்று தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் ஆபத்தை உணராமல் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க இப்பகுதியில் உடனடியாக ரயில்வே கேட் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தண்டவாளத்தை கடப்போரை கட்டுப்படுத்த ஊழியரின்றி காணப்படும் ரயில்வே கிராசிங், அதில் ஆபத்தை உணராமல் கடந்து செல்லும் பள்ளி பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள். மதுரை போடி வழித்தடத்தில் கரடைக்கல் திருமங்கலம் இடையே உள்ள இருப்பு பாதையில் வடபழஞ்சியில் அருகே அரங்கேறும் தினசரி காட்சிகள்தான் இவை. சமீபத்தில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் 3 பேர் பலியான துயர நிகழ்வு அரங்கேறிய நிலையில் வடபழஞ்சி கேட் கூட இல்லாத ஆளில்லா ரயில்வே கிராசிங் அப்பகுதி மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ரயில்வே கிராசிங்கின் இருபுறமும் ஏராளமான கல்லூரிகளும் பள்ளிகளும் தகவல் தொடர்பு நிறுவனங்களும் உள்ளதால் தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருப்பு பாதையை கடக்கின்றன. கேட் இல்லாததால் எப்போது என்ன நடக்குமோ என்ற பீதியுடன் ஆளில்லா ரயில்வே கிராசிங்கை நிதமும் கடந்து செல்வதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்குது. ஐடி பார்க் போகிறவங்க, ஐடி பார்க்கில் வேலை பார்க்குற கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த ரயில்வே கேட்டில் இடிக்கும் போது அப்படியே பேக் சைடு அப்படியே விழுந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமம் இருக்குது. இதை தாண்டி கிராஸ் பண்ணி போகணும். அதேமாரி இங்கிட்டிருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இந்த வழி போகிறாங்க. செந்தாமரை காலேஜ், நிறைய பள்ளிக்கூட பிள்ளைங்க பூராமே நிறைய வாகனம் போது அதில் கிராஸ் பண்ணி போகிறப்ப கீழே விழுந்து நிறைய அடிபடுது. வடபழஞ்சியில் சில ஆண்டுகளுக்கு முன் ரயில்வே சுரங்கப்பாதை அமைப்பதற்காக பணிகள் துவக்கப்பட்டதை சுட்டிக்காட்டும் மக்கள் ஒரு கட்டத்தில் கட்டுமான பணிகள் திடீரென கைவிடப்பட்டதாக கூறுகின்றனர். இது பற்றி பல முறை மனுக்களை அளித்தும் ரயில்வே நிர்வாகத்திடம் இருந்து உரிய நடவடிக்கை இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கேட்டு போட சொல்லி பல தடவை நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்னும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த கிராசிங்காக சரி பண்ணி கொடுங்கன்றோம், அதுவும் சரி பண்ணி தர மாட்டாங்க. இப்படியே பெட்டிஷனாக போட்டு அலக்கழிச்சிக்கிட்டே இருக்காங்களே தவிர நம்ம கவர்மெண்ட்டை கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போகுது, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்படியே போயிட்டு வரதை தவிர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதில் நிறைய ஆட்டோ ஏற முடியாமல் இறங்கி கவுந்தரவும் செஞ்சுருக்கு. பல முறை ரயில்வேக்குன்னு சொல்லிட்டோம், மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம், வருவாய்த்துறை அதிகாரிட்டையும் மனு கொடுத்துட்டோம்.
எந்த முயற்சி நடக்கலை. அதனால் பாதுகாப்பான முறையில் மக்கள் கடந்து செல்வதற்கு வழிவகை செய்யணும். கடலூரை போல் மதுரை வடபழஞ்சி ரயில்வே கிராசிங்கிலும் அசம்பாவிதங்கள் அரங்கேறுவதற்கு முன் ரயில்வே நிர்வாகம் இங்கு கேட் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடபழஞ்சி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செல்வகுமார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடி வழிபாடு மேற்கொண்டனர். ராமேஸ்வரத்தில் அதிகாலையிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய அவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பக்தர்களின் பாதுகாப்பு கருதியும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கவும் பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். போலீஸ் ஒரு 900 பீப்புள் போட்டிருக்கோம். ஸோ 900 போலீஸ் பர்சனல் 2 ஷிஃப்டாக போட்டிருக்கோம். ஸோ 2 ஷிஃப்ட். அதே மாதிரி டிராஃபிக் இந்த பந்தோபஸ்தில் மெயின் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிராஃபிக். ஸோ டிராஃபிக் மட்டுமே அரௌண்ட் 300 போலீஸ் போட்டிருக்கோம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மேலும் காவிரி ஆற்றில் 30,000 கன அடி நீர் செல்வதால் படித்துறைகளில் உள்ளூர் மீனவர்களோடு தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு விசேஷம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பார்த்தீங்கன்னா நல்லாவே சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது போன வருஷம் இருந்த கூட்டத்தோட இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வந்திருக்கிறோம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து காவிரியில் புனித நீராடினர். முன்னோர்களுக்காக நாங்கள் தவசம் கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாத்துக்கும் சமர்ப்பணமாகும். ஆடி அமாவாசையில் கொடுத்தா புண்ணியம் காவேரி ஆற்றுல அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் ஏராளமான மக்கள் தவித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு ஊர்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அம்மனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். குன்றத்தூரில் பிரியாணி கடை ஊழியரான காதலனுக்காக 2 குழந்தைகளை கொன்ற அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. உடல்நலப் பிரச்சினைகளால் பதவி விலகியதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறிய நிலையில் ஒன்றிய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் அவர் பலமுறை அவமதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமாவுக்கு நீதிபதி பதவி நீக்க விவகாரமே காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கைகளால் தன்கர் பலமுறை அவமதிப்புக்கு ஆளாகியதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. முந்தைய குடியரசு துணைத் தலைவர்களை ஒப்பிடுகையில் தன்கருக்கு குறைவான வெளிநாட்டு பயணங்களே ஒதுக்கப்பட்டதால் அவர் அதிருப்தியில் இருந்ததாக தெரிகிறது. தனது 35 மாத கால பதவிக்காலத்தில் 4 முறை மட்டுமே அரசு பயணமாக அவர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார். தன்கருக்கு முன் இப்பதவியில் இருந்த வெங்கையா நாயுடு 5 ஆண்டுகளில் 13 பயணங்களை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெளிநாட்டு பயணத்தின் போது பல தருணங்களில் நெறிமுறை மீறல்கள் குறித்து வெளியுறவு அமைச்சகத்திடம் தன்கரின் அலுவலகம் புகார் அளித்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈரான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றபோது குடியரசு துணைத் தலைவருக்கான நெறிமுறைகள் மீறப்பட்டது குறித்து தன்கர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதேபோல அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸின் இந்திய வருகையின் போது முறைப்படி தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சகத்திடம் தன்கர் புகார் அளித்ததாக தெரிகிறது. அரசு அலுவலகங்களில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் படங்களுடன் தனது புகைப்படம் வைக்கப்படவில்லை என்பதையும் தன்கர் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் தனது பாதுகாப்பு வாகன குழுவில் உள்ள அனைத்து வாகனங்களையும் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்களாக மேம்படுத்துமாறு ஜெகதீப் தன்கர் பலமுறை ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தும் அது பரிசீலிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மறுபுறத்தில் தன்கர் மிகவும் தன்னிச்சையாகவே செயல்பட்டதாக மூத்த பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
உயர் பதவிக்கு ஏற்ற முக்கியத்துவத்தை ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து வந்ததே கடந்த திங்களன்று ஜெகதீப் தன்கரை ராஜினாமா முடிவை நோக்கி தள்ளியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக பூதம் ஜெகதீப் தன்கரை விழுங்கிவிட்டதாக விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதியா என வேதனை தெரிவித்துள்ளது. தன்கர் விலகலின் பின்னணி என்ற தலைப்பில் தலையங்கம் வெளியிட்டுள்ள முரசொலி நாளேடு மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் பதவி விலகியது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது. 2027 வரை பதவியில் இருப்பேன் என சில நாட்களுக்கு முன் கூறிய அவர் திடீரென்று பதவி விலகியிருப்பது தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மான நோட்டீஸ் விவகாரத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் நெருக்கடியால் தன்கர் பதவி விலகினாரா என்பதே எதிர்க்கட்சிகள் எழுப்பும் சந்தேகம் என முரசொலி கூறியுள்ளது. நீதிபதி பதவியிலிருந்து ஒருவரை நீக்க 100 மக்களவை உறுப்பினர்கள் 50 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தீர்மான நோட்டீஸில் கையெழுத்திட வேண்டும். ஆனால் அதற்கு அதிகமாகவே 145 மக்களவை உறுப்பினர்கள் 63 மாநிலங்களவை உறுப்பினர்கள் யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான தீர்மான நோட்டீஸில் கையெழுத்திட்டனர். 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மானத்தை பெற்றதாக ஒப்புக்கொண்ட தன்கர் தீர்மானத்தையும் ஏற்றுக்கொண்டார். விதிகளின்படி செல்வதை தவிர தன்கருக்கு வேறு வழிகள் இல்லை என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, ஆனால் இதனை பாஜக தலைமை விரும்பாததே தன்கரின் பதவி விலகலுக்கு காரணமாக அமைந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதன் பின்னணியில் பாஜகவின் பவர் பாலிடிக்ஸும் உள்ளதாக சொல்லப்படுவதாக முரசொலி கூறியுள்ளது. 75 வயதை அடைந்தவர்கள் அரசியலில் இருந்தும் பதவியில் இருந்தும் ஓய்வு பெற வேண்டுமென RSS தலைவர் மோகன் பகவத் பேசியது பிரதமர் மோடியை குறிப்பிட்டே என சர்ச்சை எழுந்தது. மோகன் பகவத்தின் பேச்சுக்கும் தற்போது ஜெகதீப் தன்கரின் பதவி விலகலுக்கும் தொடர்பு இருப்பதாக டெல்லி தகவல்கள் சொல்லுகின்றன என்றும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது. ஜெகதீப் தன்கருக்கு 74 வயது ஆகும் நிலையில் விரைவில் 75 வயதை எட்ட உள்ள பிரதமர் மோடிக்கு நெருக்கடி கொடுக்கவே நாக்பூர் மேலிடம் தன்கரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கலாம் என முரசொலி தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜெகதீப் தன்கர் என்ற தனி மனிதருக்காக வருத்தப்பட ஏதுமில்லை என்றாலும் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.